Taste the Daily. மழைநீரில் மூழ்கி குளம் போல காட்சியளிக்கின்றன. வாய்க்கால்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி தர வேண்டும் என பல ஆண்டுகளாக மாநகராட்சி மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாடிமுத்து இணைகிறார். வணக்கம் நாடிமுத்து, விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான பேட்டை தெரு, ஆழியடி, சோலையப்பன் தெரு ஆகிய பகுதிகளில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் நெல், வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி முதல் பெய்த தொடர் மழையின் காரணமாக இந்த 50 ஏக்கர் பரப்பிலான வயல்வெளிகள் முழுவதும் குளம் போல் காட்சியளிக்கின்றன. மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றினாலும் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வயல்களில் தேங்கிய தண்ணீரை முழுவதுமாக அகற்ற முடியாமல் விவசாயிகள் தவிர்த்து வருகின்றனர். வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி தர வேண்டும் என பல ஆண்டுகளாக அப்பகுதி விவசாயிகள் தொடர்ந்து மாநகராட்சி மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து இது போன்ற பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில நடப்பாண்டு பருவமழை தொடங்கிய சில நாட்களிலேயே வயல் முழுவதும் மூழ்கி 5 அடி வரை தண்ணீர் தேங்கி இருப்பதால் பயிர்கள் அனைத்தும் அழுகி வீணாகியுள்ளன. இது குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பாதிப்பு குறித்து அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில ட்ரோன் மூலம் தங்களுடைய வயல்களில் பாதிக்கப்பட்ட வீடியோ எடுத்து இந்த வீடியோவை தங்களை பகிர்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி நாடிமுத்து.